வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எங்கே இருக்குன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஜெர்னி, ஸ்பெஷலான ரூட்டில் தான் இருக்க போகுது. ரதம், ஆமாங்க, சேலம் டு கரூர் போகிற ரதமில் தான் இருக்க போகுது. பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு வண்டி வேறு லெவலுங்க. நிஜமாக ஓவரால் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது இந்த வண்டியில். பேக் ஷேப்பு ஆர்மி அர்பன் க்ரூசர் NH44 ப்ராடக்ட் ஆஃப் MCB BS6 வண்டி. Mixed by GK. சீட்டில் உட்காந்துட்டோம். சீட்லேயுமே கம்பெனியோட லோகோ இருக்குது. சொல்லிட்டு ப்ரோ வண்டி எப்படி இருக்குது? வண்டி நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது வண்டி. உங்களோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. சேம் இயர் ப்ரோ. இந்த ரோட்டில் பர்மிஷன்லாம் கொடுக்குறது பெரிய விஷயம். என்ன ஒன்று ஃப்ரெண்டில் தரல, அதாவது ஒரு கஷ்டம். வண்டி செம்மையாக இருக்குது. வண்டி நல்லா பண்ணியிருக்கிறாங்க, பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. வண்டி சிம்பிளாக இருக்குது, ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங் செதுக்கிருக்காங்க. பெயிண்டிங் செதுலாம் செம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்து செஞ்சுருக்காங்க. ஏர் பஸ் தான், வீல் பஸ்ஸு BS6 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:59. ஷார்ப்பு 6 o'clock கிளம்புறோம். டைம்லாம் கண் மாதிரி இருக்காங்க. டைமிங்லாம் ஓட்டுவாங்க, நல்லா ஓட்டுவாங்க. 8 மணிக்கு போயிடும் பஸ் ஸ்டாண்ட். கரூர் பஸ் ஸ்டாண்ட் 8 மணிக்கு ஷார்ப்பு. ஃபஸ்ட் டைமு அப்புறம் வந்து 4 டைம் மேலே ட்ராவல் பண்ணியிருக்காரு. நான் போயிருக்கிறேன். இந்த டைம் வந்து பிபிஎஸ்சில் தான் போயிருக்கிறது, இதெல்லாம் போகிறது கிடையாது. மத்தியானம் டைமு நைட் டைம் வந்திருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ புது வண்டி போட்டாங்கன்னு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு பழைய பாகுபலி அந்த வண்டி அந்த வண்டியை செம்ம வண்டி, ஏரோட வண்டி நல்லா ஓட்டும் வண்டி. இப்போ அந்த வண்டி தான் எடுத்து நாமக்கல் சேலம் ரொம்ப ஆவலோட இருக்கேன். ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரூரில் போகலாம் ப்ரோ. சரி.
ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே மெல்ல மெல்ல போயிட்டுருக்கோம். செகண்ட் பிஎஸ்6 ப்ரோ. பிஎஸ்4 அதான் சீலிங் இருக்குல்ல, ரைட் சீலிங் ராஜா ஓட்டர். சீனரி சூப்பராக இருக்கும். இங்கே அப்படியே கவர் பண்ணுங்க. இது கண்டிப்பாக ரோடு நான் பிபிஎஸ்க்கு எடுத்துட்டாங்க. செம்மையாக இருக்கும் ப்ரோ.
நாமக்கல். ஆச்சு கட்டிட்டு இருக்காங்க. புது என்ட்ரி காட்டுறாங்க ப்ரோ பஸ் ஸ்டாண்டுக்கு. ஏழைகால் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நம்ம வந்த ரதம் பஸ்ஸு கரூர் பீட்டில் போட்டிருக்காங்க. வண்டி கம்பீரமாக நின்றுருக்கு. நாமக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு தான், பழைய பஸ் ஸ்டாண்டுமே இருக்குது. ரொம்ப பிரமாண்டமான பஸ் ஸ்டாண்டு. இதுவுமே எக்கச்சக்க பஸ்ஸுங்க அங்கே வந்து போகுது. ரெஸ்ட் ரூம்லாம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டு நாமக்கல்லையுமே. என்ன கொல்லிமலைக்கும் இருந்தால் பஸ்லாம் ஆப்ரேட் ஆகுது. ப்ளூ வண்டி நிற்கிட்டு பாருங்கள், அதுக்கு பின்னால் தான் கொல்லிமலை விட்டு. டைமே பாருங்கள், கிளாக்குக்கு ராமஜெயம் திருச்சி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட வெல்கம் ஆர்ச் கட்டின்னு இருக்காங்க புதுசாக. வில்லேஜ் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையுமே இருக்குது. இது ஒரு முக்கியமான ஜங்ஷனு. திருச்சி பைபாஸு, சேலம் பைபாஸு, இந்த சைடு கரூர் பைபாஸ் எல்லாமே வந்து திரும்புகிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. நாமக்கல்னாலே வந்து லாரிங்க அதிகம். இங்கேயுமே நிறைய ரெடி பண்ணுற கேரேஜ்லாம் இருக்குது. டெலிவரி ஆர்டர் அதுதான். பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்க லைலேண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டு, இதில் தான் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிரேக் டவுன் என்ட்ரிக்கு வந்து டயர் பஞ்சர். நாமக்கல் டோல்கேட்டு. பாரத் பென்ஸ்லாரி எஃப்சி ஆகிட்டு போகுது.
இந்த லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்டு, பரமத்தி வேலூர், நம்ம வேலூர் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. எஸ்ஆர்டி கரூர் சேலம். 2 வண்டி ஒரே போல் இருக்கும், ட்வின்ஸு. 2மே கரூர் சேலம் தான். இதுக்கு முன்னாடி 12 மீட்டர் இருந்தது, அதுவுமே பயங்கரமான வண்டி. எஸ்ஆர்டி எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா விண்டேஜ் மாடலில் போட்டிருக்காங்க. வண்டிலாம் வந்து பேய் மாதிரி போகும். அவங்க வச்சுருக்க ஜிலானி ப்ரோ வச்சுருக்க பேர் வந்து ரோட் ராக்கெட், அதுக்கு பேர். முன்னாடி இருக்க வண்டி தான் நம்ம ஜிலானி ப்ரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு அந்த வண்டியில், எனக்குமே சொல்லியிருக்காரு. வேலூர் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். இது என்ன ஆற்று பிரிட்ஜுனா காவேரி ஆறு தான். எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். போகிறதுக்கு தனி செப்பரேட் பிரிட்ஜு, வரத்துக்கு தனி செப்பரேட் பிரிட்ஜு. இதில் தண்ணி நிறைய போகும்போது இன்னும் செம்மையாக இருக்கும் வியூவு, கொஞ்சம் இருக்கும்போது செம்மையாக இருக்குது. இதை தாண்டி கொஞ்ச நேரத்துலேயே வந்து கரூர் வந்துடும். இதான் எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனு. எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். கண்ணு காட்டின தூரம் செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்க. ரைடு முடிஞ்சு வண்டி கிளம்பிடுச்சு.